வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு ஆல் சேனல் சைபர் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் ஆன் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு லாங் டைம் டைப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு எவ்வளோ நாள் ரன் ஆகும் அப்படின்றது ஒரு கெஸ் எனக்கு கிடையாது. இது பார்த்திங்கன்னா டெய்லி இன்கமாக பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஒன்று ROI மாதிரி ஆட் ஆகும். ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணி அதை வச்சு வித்ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா, அந்த டைப் தான். ஸோ வாங்க இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆப் நேம் பார்த்திங்கன்னா ஓஷன் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. தென் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்துட்டு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நிறையா நண்டு, அப்புறம் லாப்ஸ்டரு, அப்புறம் இது ஏதோ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பூச்சி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நண்டு. ஓகேங்களா, எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இதில் நமக்கு சீரீஸ் 1 சீரீஸ் 2 அப்படின்ற மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏர்ன் பண்ண போகிறது இப்போ சீரீஸ் 1ல் 577 போட்டோம் அப்படின்னா நமக்கு டெய்லி இன்கம் பார்த்திங்கன்னா 22 rupees வரும். இதில் நமக்கு பார்த்திங்கன்னா 110 சம்திங் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி விட்ருவாங்க எடுத்தோடனே. ஓகேங்களா, அதை வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஆக்டிவ் மெம்பர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. தென் உங்களுக்கு கீழே ஆக்டிவாக இருக்கிறவங்கள மட்டும் ஜாயின் பண்ணி விடுங்க. ஸோ இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அக்கௌண்ட் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம போடுற அமௌண்ட்டு வேஸ்ட் ஆகிடும் இல்லையா, அதனால் பார்த்து அப்படி ஆட் பண்ணி விடுங்க. எதுக்கும் கஸ்டமர் சர்வீஸ்ட்டாக கேட்டுக்கோங்க, இது வந்துட்டு என்ன மாதிரி டைப் ஆப் அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு டோட்டல் இன்கம்மாக எவ்வளோ கிடைக்க போகுதுன்னா 10,056 ரூபா பார்த்திங்கன்னா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, 1056 ரூபா. டெய்லி இன்கமாக 22 rupees வரும். நம்ம 577 ரூபா போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 500 சேர்த்து வருது. ஓகேங்களா, 1056 ரூபா ரிட்டர்ன்ஸ் வருது. சார் வெல்கம் போனஸாக பார்த்திங்கன்னா 110 ரூபா கொடுத்துருவாங்களாம். தென் டெய்லி இன்கம் 22 ரூபா ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 48 நாளைக்கு. தென் ரெஃபரலுக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபா அப்படின்றது வந்துடும். டீம் இன்கம் பார்த்திங்கன்னா 105 ரூபா அப்படின்ற மாதிரி ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா டீம் இன்கம் 105 ரூபா ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட ஓன் டிசிஷன் தான். ஓகேங்களா, தென் இதில் ரீசார்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் அழுத்திட்டு இதில் 577 இருக்கிறது கொடுத்துட்டு UPI அப்படின்றது இது கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் ஆர்டர் சக்ஸஸ்ன்னு வந்துடுச்சா, நெக்ஸ்ட் பேஜ் நமக்கு இந்த மாதிரி தான் போகும். இதில் போய்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பேடிஎம் கொடுத்து பே பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு UPI வழியாக அதாவது ஃபோன்பே, கூகுள் பே, மோபிக்விக், அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாட்டாக அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். அதை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் வித்ட்ராவல்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு மினிமம் 110 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ 110 ரீச் ஆகுதோ அப்போ வந்துட்டு வித்ட்ரா எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நான் இந்த டைப்பில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ஒருத்தர் தான் போயிருக்கு. போட்ட அமௌண்ட்டோட ஒரு 200-300 அதிகமாகவே ஏர்ன் பண்ணிடுவேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் ரீசார்ஜ் பண்ண சொல்லி கேட்பாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு போட்ட அமௌண்ட்டோட அதிகமாக வர்றது கன்ஃபார்மு. இதில் வந்துட்டு பேமெண்ட் பாஸ்வேர்டு அப்படின்றது செட்டிங்ஸில் போயிட்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது செட் பண்ணிக்கோங்க. நானும் பேமெண்ட் பாஸ்வேர்டு செட் பண்ணல. ஓகேங்களா, ஸோ பேமெண்ட் பாஸ்வேர்டு செட் பண்ண மேலே கியர் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ரைட் சைட் டாப்பில் அழுத்திட்டு மோடிஃபை லாகின் பாஸ்வேர்டு, மோடிஃபை பேமெண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். பேமெண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உங்களோட OTP என்ட்ரு பண்ணிட்டு பேமெண்ட் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்க போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமர் சர்வீஸ்ட்டை ஒன்ஸுக்கு 2 டைம் கேட்டுட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சும்மா போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு யோசிக்காமல் அது வந்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கேட்காமல் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கடைசியில் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து நிற்க வேணாம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்த பேக்கேஜ் 3000 ஒன்று இருக்குது. இது வந்துட்டு யூஸ் பண்ணுறது உங்களோட ஓன் டெசிஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு இது கூட ப்ராஃபிட் எடுத்துலான்னு வைங்களேன். செகண்ட் இது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் 3000 போட்டோம் அப்படின்னா 5000 ரூபா ரிட்டர்ன்ஸ் வரும். எப்போனா நமக்கு 116 ரூபா அப்படின்றது டெய்லி ஆட் ஆகும். பர்ச்சேஸ் லிமிட் பார்த்திங்கன்னா 2 டைம் அதை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்துட்டு நமக்கு இன்கம் போனஸும் அதே 110 ரூபா தான் கிடைக்கும். டெய்லி இன்கமாக 116 ரூபா கிடைக்கும். டோட்டல் இன்கம் 5568 ரூபா அப்படின்றது ஆகும். ரெஃபரலுக்கு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 200 ரூபா அப்படின்றது கிடைக்கும். டோட்டல் டீம் இன்கமாக 556 ரூபா அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க.
அதே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களா அவங்க எல்லாமே பார்த்து கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க. அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் ஆப்ஸ் எல்லாம் எடுத்து கவர் பண்ணுறோம். ஸோ முன்னாடி தான் கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் ஆப்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா போகிற ஆப்ஸை யூஸ் பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ ஏர்னிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from Cyber Honest and Cyber Info. Bye bye. Take care. Bye.